Hi students, இன்னைக்கு UG Medical and Dental Admission 2024-25 உண்டான ஒரு அப்டேட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அவங்களுடைய வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அப்டேட் என்னென்றால் என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, ஓகேங்களா? UG Medical and Dental Admission 2024-25க்கு டாக்குமெண்ட் என்னென்ன தேவை, அந்த டாக்குமெண்ட் பற்றி இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் டோட்டல் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைனாக்கா அதில் வந்து முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ரெண்டு வகையான அட்மிஷன் இருக்குது. ஒன்று பியூர் கவர்மெண்ட் சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜில், அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்ஸும் அப்புறம் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற சீட்ஸும், ஓகேங்களா? இதில் வந்து மூணு வகையான ஃபீஸ் தனித்தனியாக இருக்கும். அது அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து என்னென்ன தேவை, அதாவது நீட் UG 2024 அட்மிட் கார்டு அண்டு ஸ்கோர் கார்டு ரெண்டுமே வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட் போத் சைட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் வேணும். 11th மார்க் ஷீட் போத் சைட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் வேணும். அப்புறம் ஹையர் செகண்டரி மார்க் ஷீட் போத் சைட் ஆஃப் மார்க் ஷீட் ஆர் எனி அதர் ஈக்குவலன்ட் எக்ஸாமினேஷன். அப்புறம் TC obtained after completion of higher secondary or equivalent courses. Certificate of proof of study 6th to 12th standard for the candidate who have studied completely in Tamil Nadu. இந்த சர்டிஃபிகேட் உங்கள் ஸ்கூலில் கொடுப்பாங்க, வாங்கி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். இது நிறைய பேர் தேவைப்படும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எனக்கா ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவைனாக்கா மெயின் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்பாவதோ அல்லது அம்மாவதோ தேவை, ஓகேங்களா? எனி பேரண்ட், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் எய்தர் ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் obtained from competent revenue authority in தமிழ்நாடு, ஓகேங்களா? அப்புறம் போனஃபைட் சர்டிஃபிகேட் 7%, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு 6th to 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் CEO ஆஃபீஸில் வாங்கிக்கணும், ஓகேங்களா? அதே மாதிரி 2022-23 அண்ட் 23-24 ஹையர் செகண்டரி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தேவைப்படாது. எனக்கு அது எம்இஸ் ஃபார்ம்லேயே இருக்கும். அந்த எம்இஸ் நம்பரில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும், ஓகேங்களா? இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸ் ஃபார் தி கேண்டிடேட் கிளைமிங் ஃபீ எக்ஸம்ஷன், ஓகேங்களா? அப்புறம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் obtained from தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிண்டி சென்னை ஃபார் தி கேண்டிடேட் ஆஃப் அதர் யூனிவர்சிட்டி ஆர் போர்டு எக்ஸப்ட் தமிழ்நாடு ஸ்டேட் CBSE போர்டு அண்ட் ISC CE போர்டு. இது வந்து யாருக்கு தேவைப்படும்னாக்கா அதர் போர்ட்ஸில் படிச்சுட்டு வராங்களே, அவங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறாங்களே அவங்களுக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கும் CBSE ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ISC போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது தேவைப்படாது. கோர்ட் ஆர்டர் இதெல்லாம் இருந்தால் வச்சுக்கோங்க. அதாவது அடிஷ்னல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இஃப் எனி. அதே மாதிரி ஃபார் கேண்டிடேட் கிளைமிங் மேனேஜ்மெண்ட் கோட்டா மைனாரிட்டி ஸ்டேட்டஸில் கேண்டிடேட் கிளைம் பண்ணுறதா இருந்தால் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். தெலுங்கு அண்ட் மலையாளம் அது வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி கேட்டகரியில் வந்துடும். அப்புறம் கிறிஸ்டியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஃபார் கேண்டிடேட் கிளைமிங் மேனேஜ்மெண்ட் கோட்டா NRI ஸ்டேட்டஸ் இதெல்லாம் தேவைப்படும். NRI ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டர் issued by Indian Embassy of the respective country under their seal or OCI card, ஓகேவா? Overseas citizen of India அந்த கார்டு. Certificate of relationship between NRI financial supporter and the candidate issued by competent revenue authority, valid Indian passport of the NRI financial supporter அது தேவைப்படும். NRI பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் ஆஃப் த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டர், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறாங்களே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இது தேவைப்படும். NRI கிளைமிங் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் NRI ஸ்டேட்டஸ் வாங்குறதுக்கு இது 3 தேவைப்படும், ஓகேங்களா? இது வந்து this notification is issued for the benefit of the candidate and does not indicate the announcement of counselling schedule for the academic year 2024-25. இது கவுன்சிலிங் கிடையாது. இது அதாவது ஒரு ப்ரிகாஷனாக உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இது உங்களுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா? உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்க்கு அவங்களே கொடுத்துக்கிறாங்க. அதை ஃபில் பண்ணி this certificate is issued for the purpose of seeking admission to UG medical and dental course for academic year 2024-25. இது ஃபில் பண்ணி உங்களுடைய ஸ்கூலில் சைன் அண்ட் சீல் வாங்கிக்கணும் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு. அதே மாதிரி ரிலீஜியஸ் மைனாரிட்டி கோட்டா வந்து இது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரெவென்யூ ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும், தாலுகா ஆஃபீஸில் போய் வாங்கணும், ஓகேங்களா? இ சேவை மையத்தில் போனால் உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் ஸ்கூலில் வாங்கிக்கணும், ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் அதாவது 7.5% படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் இது ஃபில் பண்ணி ஹெட் மாஸ்டர்கிட்ட சீல் வாங்கணும், ப்ளஸ் CEO ஆஃபீஸ்கிட்ட போய் சீல் வாங்கிக்கணும், ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்.